குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு வேதியியல் கணக்கீடுகள் பார்க்கலாம். 10th சயின்ஸில் H2Oவின் மோலார் நிறையை காண்க. H2Oவோட மோலார் நிறை அப்படின்னு பார்க்கும்போது இதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா 2H ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன். ஹைட்ரஜனோட நிறை வந்து 1, ஆக்சிஜனுக்கு வந்து 16. அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது 2 + 16 18 கிராம். அப்போ ஆன்சர் வந்து 18 கிராம். மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிக. இதை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 27 கிராம் அலுமினியம். அப்போ ஃபார்முலா வந்து மோல்களின் எண்ணிக்கை நிறை பை அணுநிறை இஸ் ஈக்குவல் டு 27/27 இஸ் ஈக்குவல் டு 1 மோல். 1.51 10⁻23 மூலக்கூறு அமோனியம் குளோரைடில் இருக்கக்கூடிய மோல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மோல்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவோகேட்ரா எண். அவோகேட்ரா எண்ணோட மதிப்பு வந்து 6.023 × 10⁻23. அப்போ நம்ம கணக்கில் கொடுத்துருக்கக்கூடியது 1.51 × 10⁻23 பை அவோகேட்ரா என்னோட மதிப்பை நம்ம எழுதும்போது 10⁻23 10⁻23 கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே இருக்கக்கூடிய 1.51ஐயும் 6.023ஐயும் கட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 1/4. ஆன்சர் வந்து 0.25 மோல். அடுத்த கணக்கு நிறையை காண்க. 2 மோல் ஹைட்ரஜன் மூலக்கூறு. ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்து 1, 2 மோல் அப்படிங்கும் போது 2 × H2. அப்போ 2 × H2னா 2 × 2 4, 4 × 1 4 கிராம். 4 மோல் பாஸ்பரஸ் மூலக்கூறு அப்படின்னா ஒரு பாஸ்பரஸ்க்கு வந்து 30. அப்போ 4 மோல் அப்படின்னா 4 × P4. அப்போ 4 × 4 16 × பாஸ்பரஸோட மூலக்கூறு நிறை 30. 16 30ஆல் பெருக்கணும்னா ஆன்சர் வந்து 480 கிராம். அடுத்த கொஸ்டின். மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயைபு. மீத்தேன்னா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். CH4 அப்படிங்கிறது தான் மீத்தேன். இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறு நிறைனா கார்பன் தனியாக, ஹைட்ரஜன் 4 இருக்குது. கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4. 12 + 4 16 கிராம். இதில் மொத்தத்துக்கு வந்து 16 கிராம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கணக்கில் கேட்டிருக்குது கார்பனோட சதவீத இயைபு அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் 12, டோட்டல் வந்து 16. சதவீதம்னா 100ஆல் பெருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 75%. ஹைட்ரஜனுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 4. அப்போ 4/16 × 100. அப்போ ஆன்சர் வந்து 25%. அடுத்த கணக்கு. ஒரு உலோகம் ஏயின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் 2 8 18 1 ஆகும். ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை நிற படலத்தை உருவாக்கும். ஏ அடர் சல்ஃபியூரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து சி மற்றும் டியை உருவாக்கும். டி ஆனது வாயுநிலை சேர்மம் எனில் ABCD என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏங்கிறது உலோகம். அப்போ அந்த உலோகம் வந்து காப்பர் Cu. அது வந்து காற்றுடன் வினைபுரியும் போது 2Cu + O2 + CO2 + H2O gives CuCO3.CuOH twice. அப்புறம் Cu வந்து சல்ஃபியூரிக் அமிலத்து கூட வினைபுரியும் போது Cu + 2H2SO4 gives CuSO4 + SO2 வாயு + 2H2O. அப்போ நம்ம பாக்ஸ் போடும்போது சேர்மம் பெயர் வாய்ப்பாடு ABCD காப்பர் Cu, காப்பர் கார்பனேட் CuCO3.CuOH twice, காப்பர் சல்ஃபேட் CuSO4, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2. அடுத்த கணக்கு பார்த்தோன்னா ஏ என்ற உலோகம் 3ஆம் தொடரையும் 13வது தொகுதியையும் சார்ந்தது. செஞ்சுடேரிய ஏ நீராவியுடன் சேர்ந்து பியை உருவாக்கும். உலோகம் ஏயானது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து சியை உருவாக்கும் எனில் ABC எவை என வினைகளுடன் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அலுமினியம் நீராவியுடன் சேர்ந்து பிஐ உருவாக்கும் அப்படின்னா Al 2Al + 3H2O gives Al2O3 + 3H2 gas. 2Al + NaOH + 2H2O gives 2NaAlO2 + 3H2 gas. அப்போ இதோட பாக்ஸ் நம்ம எழுதணும். சேர்மம் வாய்ப்பாடு பெயர் ABC Al அலுமினியம், Al2O3 அலுமினியம் ஆக்சைடு, NaAlO2 சோடியம் மெட்டா அலுமினேட். 100 கிராம் நீரில் 25 கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறதுனா அதன் கரைபொருளின் நிறை சதவீதம் காணணும். ஃபஸ்ட்டு கரைபொருளோட நிறை சர்க்கரையோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 கிராம். நீருக்கு வந்து 100 கிராம் கொடுத்துருக்காங்க. நிறை சதவீதத்துக்கான ஃபார்முலா கரைபொருளின் நிறை பை கரைசலின் நிறை பெருக்கல் 100. அப்போ 25/25 + 100 × 100, 25/125 பெருக்கல் 100. அப்போ ஆன்சர் வந்து 1/5 × 100 20%. 15 லிட்டர் எத்தனால் நீர் கரைசலில் 3.5 லிட்டர் எத்தனால் கலந்துள்ளது. எத்தனால் கரைசலின் கன அளவு சதவீதத்தை காண்க. எத்தனாலின் கன அளவு வந்து 3.5 லிட்டர், கரைசலின் கன அளவு 15 லிட்டர். எத்தனால் கரைசலின் கன அளவு ஃபார்முலா வந்து எத்தனாலின் கன அளவு பை கரைசலின் கன அளவு பெருக்கல் 100. அப்போ 3.5/15 பெருக்கல் 100. ஆன்சர் வந்து 23.33%.
MgSO4.7H2O உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. வெப்பப்படுத்தும் போது MgSO4 + 7H2Oவாக மாறும். குளிர்விக்கும் போது MgSO4.7H2Oவாக மாறும். MgSO4.7H2Oவோட பேர் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். MgSO4க்கு மெக்னீஷியம் சல்ஃபேட். pH கணக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது கம்பல்சரி கொஸ்டினில். ஒரு கரைசலில் ஹைட்ராக்சில் அயனி செறிவு 1×10⁻⁻9 எனில் அக்கரைசலின் pOH மதிப்பு கேட்டிருக்காங்க. pOHக்கான ஃபார்முலா pOH is equal to -log base 10 OH minus. இப்போ -log base 10 இங்கே OH என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1×10⁻⁻9. அப்போ -log base 10 1 + log base 10 10⁻⁻9. இப்போ 1 எழுதும்போது 0, இங்கே 10⁻⁻9 நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா -9 log 10⁻10. அப்போ -× ப்ளஸ் ஆயிரும். log base 10 10 வந்து 1. இப்போ 9 × 1 1. இப்போ pOHோட வேல்யூ வந்து 9. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கரைசலில் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு 1×10⁻11 மோல் எனில் அதன் pH மதிப்பு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது pOH. அப்போ கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா pH கண்டுபிடிக்கணும். இப்போ pOHோட ஃபார்முலா -log base 10 OH. அப்போ -log base 10 கொடுத்துருக்கக்கூடியது 1×10⁻11. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ pOHோட மதிப்பு 11 நமக்கு கிடச்சிரும். இதிலேருந்து pH கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் pHையும் pOHையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் வேல்யூ வந்து 14. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச 11 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். pH + 11 is equal to 14. அப்போ 14 - 11 3. அப்போ ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட்டு 0.001 மோலார் செறிவுள்ள ஹைட்ராக்ளோரிக் அமிலத்தின் கரைசலின் மதிப்பு pH மதிப்பு கேட்டிருக்காங்க. H + is equal to 0.001 மோல். அப்போ pH is equal to -log base 10 H+. H+க்கு பதிலாக கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை எழுதுகிறோம். இந்த 0.001 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1×10⁻³ எழுதலாம். அப்போ -log base 10 1, இங்கே -× ப்ளஸ் ஆயிரும். base 10 1ஓட வேல்யூ 0, 3 × log base 10 10ஓட வேல்யூ 1. அப்போ 3 × 1 வந்து 3. pHோட மதிப்பு 3. 1×10⁻⁴ சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் உள்ள pHின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ pOH வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 4. அப்போ pH கேட்டிருக்காங்க. அப்போ pH வேணும் அப்படின்னா 14லேருந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து 10. அடுத்து 11th லெசனில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்கஹாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு C4H10O. அதில் OHின் இடையன் என்ன? அதனுடைய அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக. IUPAC பெயரை எழுதுக. இச்சேர்மம் நிறைவுற்ற சேர்மமா நிறைவுறாத சேர்மமா? CH3 CHOH CH2 CH3. இதோட IUPAC பேர் 2-பியூட்டனால். இது வந்து நிறைவுற்ற சேர்மம். நெக்ஸ்ட்டு ஒரு கரிம சேர்மம் A என்பது மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2. இது பதப்படுத்துதலில் பயன்படுகிறது. மேலும் எத்தனாலுடன் வினைபுரிந்து இனிய மனமுடைய சேர்மம் Bயை தருகிறது. சேர்மம் Aயை கண்டறிக. சேர்மம் B உருவாதல் வினையினை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கரிம சேர்மம் A அப்படிங்கிறது CH3COOH எத்தனாயிக் அமிலம். இது எத்தனாலோட ஃபார்முலா வந்து C2H5OH. அப்போ எத்தனாலோட வினை புரியும் போது என்ன உருவாகும்னா CH3COOH + C2H5 gives CH3COO C2H5 + H2O. இந்த வினையோட பேர் எஸ்டராக்குதல் வினை. எத்தனாயிக் அமிலமும் எத்தனாலும் சேர்ந்து எத்தில் எத்தனாயேட் ஃபார்ம் ஆகும். இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம எழுதி பார்த்து நம்ம ரிப்பீட் பண்ணி இதை திரும்ப திரும்ப எழுதி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் வேதியியல் கணக்கீடுகளில். தேங்க்யூ.